முதல் வணக்கம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஊரில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அழகான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு மிகப்பெரிய காவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காவியத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சியை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அயோத்தி மாநகரத்தில் இந்த அன்னப்பறவைகள்லாம் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்துச்சான். கம்பர் அந்த வழியாக வந்திருக்கார். கம்பர் கேட்டிருக்காரு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். ஒன்று அவர் சொல்லிச்சா, அந்த அன்னப்பறவைகள் இல்லை, நேற்று சீதைன்னு ஒரு பொண்ணு இந்த மாதிரி நடந்து போனான், அவள் எங்களை விட அழகாக நடந்தா, அவளை மிஞ்சணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வாக்கிங் பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கம்பர்கிட்ட சொல்லியிருக்கு. அப்படியா, நீங்கள் வாக்கிங்க்கு வந்துட்டீங்களே, இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு கம்பர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பத்திரமா வச்சுட்டு தான் வந்திருக்கோம், ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது, உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு கம்பர்கிட்ட சொல்லியிருக்கு அந்த அன்னப்பறவைகள். கம்பரும் சரி இப்போ குழந்தைகள்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஒரு நீர் நிறைந்த வயல், அந்த வயலில் ஒரு களையாக முளைச்ச ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவில் அந்த அன்னக்குஞ்சுகளை இட்டிருக்கிறதா அன்னப்பறவை. யோசிச்சு பாருங்க, ஒரு எருமை மாடு எங்கிருந்தோ வந்து அந்த நீரில் நடக்குது. அந்த எருமை மாடு நடந்த உடனே அந்த நீர் அசையுது. அசைவில் அன்னப்பறவைகள்லாம் என்ன பண்ணுது, வாயை திறந்து அழ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நீர் அசைஞ்சா அந்த தாமரை கொடி அசையும்ல, அழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நீர் அசைய, அந்த தாமரை கொடி அசைய, கொடி அசைஞ்சதுனால அன்னப்பறவைகள் வாய் திறந்து அழ, இப்போது தான் குஞ்சு தான் அழுதோ, தான் கண்ணுக்குட்டி தான் அழுதோன்னு அந்த பால் சுரந்த எருமை மாடுகள் தன்னுடைய பாலை அன்னப்பறவையின் வாயில் கொட்டுச்சான். இப்படி வாயில் கொட்டுற அந்த காட்சியை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தேரைகள்லாம் பான்னு கத்தி தாலாட்டு பாடி அன்னக்குஞ்சுகள் தூங்குச்சான். எவ்வளோ அழகான காட்சி பார்த்தீங்களா? சினிமாட்டோகிராஃபியில் கூட இதை எடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இதை காட்சிப்படுத்திருக்கார் கம்பர். இதை ரொம்ப அருமையான ஒரு பாட்டில் சொல்கிறார். மாலுண்ட ஒன்பனாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், பாலுண்ட நல்ல பள்ளி மலர்த்திய மழலை பிள்ளை, காலுண்டு கன்றி மேதி கன்றுள்ளி கணைப்ப சோர்ந்த, பாலுண்டு துயிலும் பச்சை தேரை தாளாட்டும் பண்ணைன்னு சொல்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப அழகான பாட்டுங்க இது. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு அந்த அன்னப்பறவையை எவ்வளோ அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்ன பாட்டு இது. வாழ்க்கையில் வந்து ஒரு ரசனையான காட்சியை என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. நம்ம வள்ளலார் இருக்கார்ல, அவர் ஒரு 3 சொற்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டின் இகழில் இடையை இரட்டி தகவின் அரிச்சித்தால் முன்னாம் அதுகடையாம் கண்டீர் திருச்சிச்சபையானை தேர்ந்து. பயந்துடாதீங்க, விளக்கம் நானே சொல்லிடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 3 சொல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி தகுதி விகுதி, இந்த 3 சொல்லையும் வள்ளலார் சொல்கிறாரு, இந்த இடையில் இருக்கிற ஒரு எழுத்தை ரெட்டித்தீங்கன்னா என்ன வரும்? இந்த இடையில் இருக்கிற எழுத்து என்ன? பகுதி தகுதி விகுதியில் கூ. இதில் 3 கூ இருக்கா, இது ரெட்டிச்சா என்ன வரும்னா 3 + 3 கூ, 6 கூ. 6 + கூ, அருகுன்னு சொல்லலாமா? நீங்கள் சிவபெருமானுடைய திருவடியை அருகம்புல்லை வச்சு அர்ச்சித்தீங்கன்னா என்ன சிவபெருமான் கொடுப்பாராம்? இந்த பகுதி தகுதி விகுதியில் இருக்கிற அந்த 3 சொல்ல முதல் எழுத்தை தருவாராம். ப த வி, பதவி என்பதை தருவார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இல்லையா, எனக்கு இந்த பதவி பட்டம்லாம் ஆசையே கிடையாதுங்க. வாழ்க்கையில் சிவபெருமானுடைய காலடியில் சேர்ந்தா போதும், கடவுளை அடைஞ்சா போதும், இறைவனை அடைஞ்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கும் அவர் சொல்கிறார், அதுகடையாம் கண்டீர் திருச்சிச்சபையானை தேர்ந்து. அப்படின்னா கடை எடுத்து தீய தருவாரா? என்னங்க தீய தருவார்? நீங்கள் 3 தீயை கூட்டுங்க, 3 தீ முத்தி, முக்தியை தருவார். இறைவனை அடைகிற முக்தியை உங்களுக்கு தருவார்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 பாட்டு எவ்வளோ அழகான விஷயங்களை சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், உலகத்திலே மிகப்பெரிய வீரன் யார் தெரியுமா? ராவணன்னு சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஆள். வாரண பொருத மார்பும் வரையினை எடுத்து தோளும் நாரத முனிவேற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு திரும்பி போனான்னு கம்பர் எழுதுறார். என்ன சார் புரியலையா? ஒரே விஷயம் நல்லா நினச்சி பாருங்க, உலகத்தில் யாரையுமே வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் வீரனாக இருந்தவன் ராவணன். அவன் ராமன்கிட்ட தோத்து திரும்ப வீட்டுக்கு போகிறான், போர்க்களத்துலேருந்து வீட்டுக்கு போகிறான். அந்த போர்க்களத்துலேருந்து வீட்டுக்கு போகிற காட்சியை ரொம்ப அழகாக எழுதுகிறார் கம்பர். எப்படிப்பட்டவனா தெரியுமா ராவணன்? ஒரு யானை வந்து தாக்குனா அப்படி மார்பில் தாங்கிப்பானான், அப்படிப்பட்ட மார்பு. கைல மலையில் தவம் செய்த சிவபெருமானுடைய அந்த மலையை தன் தோளால் தூக்குனானான், அவ்வளோ பெரிய தோள்கள். சரி, இவ்வளோ பலசாலியாக இருக்கானா? அறிவு குன்றியவனாக இருப்பானா? இல்லை.
நாரதர் தான் உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஏற்றபடி நயம்பட உரைத்த நாவு. ஒரு தலை, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், அஜித் சாரை தலைன்னு சொல்கிறோம், தோனியை தலைன்னு சொல்கிறோம். ஆனால் அவன் 10 தலை. இப்படி பாருங்க, 10 தலை கொண்ட ராவணனுக்கு சீதை மீது ஒரு தலை காதல்னாங்க. அப்போ 10 தலை அப்படி வச்சிருக்கான். தாரணி மௌலி 10, சங்கரன் கொடுத்த வாழும், சிவபெருமானை என்னை தவிர வேற யாரும் வெல்ல முடியாதையா அப்படின்னு கொடுத்த வாழ். இத்தனை பெருமை இருந்தாலும் ஒரே விஷயத்தில் அடிபட்டான். ஏன்? அடுத்தவர் மனைவியை அடைய வேண்டும்னு நினைச்சான், வாழ்க்கையில் தோற்று போயிட்டான். அப்போ நீங்களெல்லாம் நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் தோற்காமல் இருக்கணுமா, அடுத்தவருடைய வாழ்க்கையில் தடையிடாமல் இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் வெற்றி பெற முடியும். அதிக ஆசை உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். ஒரே ஒரு கதை யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் தூங்குறதுக்கு வந்தார். ஒன்னொன்னே ஒரு புதுசாக வந்திருக்காரு விருந்தினர். உடனே அவருக்கு படுக்கையெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்காரரு வெளியில் இருந்தார். அடுத்த நாள் காலையில் வந்து அந்த படுக்கையை எடுக்கும்போது பார்த்தா ஒரு பாம்பு அங்கேருந்து ஓடிச்சு. பதறிட்டார் அந்த விருந்தினர். ஐயா, இந்த பாம்புக்கிட்டே நான் ராத்திரிலாம் படுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், ராத்திரி படுக்கும்போது பயந்தியா, காலைல எழுந்திரிக்கிற வரைக்கும் பயந்தியா? இல்லை, இப்போ பாம்பு இருக்குன்னு இப்போ தானே உனக்கு தெரியும். யோசிச்சு பாரு, அடுத்தவங்க ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்காமல் இருக்க வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நீ என்னைக்கு தலையிடணும்னு நினைக்கிறியோ அப்போ பாம்பு மாதிரி பல விஷயம் உன் வாழ்க்கையில் வந்துடும். அதனால் தைரியமாக இரு, உன் வாழ்க்கையை மட்டும் நீ யோசி. வாழ்க்கையை என்றைக்குமே பிரகாசமாக இருக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் பெரியவங்க சொன்ன அத்தனை பாடத்தையும் நாம் கற்போம், வாழ்க்கையில் நன்மையை கடைபிடிப்போம், நல்லதை செய்வோம். நன்றி, வணக்கம்.